கருநீல மலை மேலே தாயிருந்தாள். காஷ்மீர பனிமலையில் மகனிருந்தான். வரவேண்டும் பிள்ளை என்று பார்த்திருந்தாள். வழிமீது விழி வைத்து பார்த்திருந்தாள். பாலூட்டும் போது அவள் நினைத்தாளா பிள்ளை பாரதம் காக்குமென்று வளர்த்தாளா? தாலாட்டு பாட்டிலதை இசைத்தாளா பிள்ளை தாய்நாடு காக்கும் என்று நினைத்தாளா? வரவேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள். வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள். குங்குமப்பூ போன்ற மணமகளை தன் குலத்துக்கு வாழ்வு தரும் மருமகளை கண்ணார காண்பதற்கு வாடி நின்றாள். அந்த கனவோடு தான் உலகில் வாழ்ந்திருந்தாள். கண்ணார காண்பதற்கு காத்திருந்தாள். அந்த கனவோடு தான் உலகில் வாழ்ந்திருந்தாள். வரவேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள். வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள். எல்லாருமே என்ன கேட்டால், இந்த பாட்டு நீங்கள் எங்கேருந்து பிடிச்சல், ரொம்ப சுச்சுவேஷன் சாங்காக இருக்கே அப்படின்னு, ரொம்ப டச்சிங்காக இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணால், நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டால். இது வந்து எப்போவுமே எனக்கு என்னோடய ஞாபகத்தில் இருக்கிற பாட்டு இது என்னால் மறக்கவே முடியாது. இது வந்து இந்த மாதிரி போகிறது அந்த இது எங்கே நடந்தாலும் சரி இந்த பாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் வந்துடும். இந்த பாட்டை பாடின இந்த படம் வந்து தாயே உனக்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்கார். கண்ணதாசன் எழுதியிருக்கார். கேவி மகாதேவன் வந்து இதுக்கு இசையமைச்சிருக்கார். அதில் சிவகுமாரன் நடிச்சிருக்கார். எனக்கு என்னமோ ஒரு வேறு ஏதோ ஃபீமேல் வாய்ஸில் பாடி கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருந்தது. பட் அது சினிமா நம்ம ஃபுல்லாக போய் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அதோட இது தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.